சார் வணக்கம் சார். வணக்கம். சார் மைக்கு கட் ஆனாலும் திமுக தான் பொறுப்பா? வேற இங்க அந்த இடத்துல யாரும் அதை கட் பண்ணி விடுறதுக்கான வேலை அவசியம் யாருக்கும் கிடையாது. ஓகேங்களா? யார் எதிர்க்கிறோமோ அவங்க தான் அதை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தாவேக்கால இருந்து அருண் உங்களுக்கு தெரியும், ஐஆர்எஸ் இருந்தவருக்கு. அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு அது ஒரு டெக்னிக்கல் கிளிச் தாங்க. அருண் அவர்களே சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் விஜய் அவர்கள் வந்து யாரோ கட் பண்ணி அந்த நேரத்துல நமக்கு அது தெரியல, உண்மையிலே யாருக்கும் தெரியல. ஏன் நான் கூட தான் சொன்னேன், மைக் மாத்தி பார்த்தாரு அப்பயும் ஒர்க் அவுட் ஆகல, நான் கூட தான் சொன்னேன். எங்களுக்கு அப்ப உண்மையிலே தெரியல என்ன பிரச்சனை நடந்திருக்குன்ட்டு. அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது பார்த்தா வயர் கட் பண்ணிருக்காங்க. இல்ல முதல்ல திருச்சியில பேசுறாங்க, அங்க ஒழுங்கா கேட்கல, ஏதோ ஒரு ஆடியோ பிரச்சனை. அப்புறம் மைக்கு மாத்தி பார்த்தாங்க, அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது அன்னைக்கு முழுசா அரியலூர் பெரம்பலூர்லாம் போக வேண்டிய ஸ்கெட்யூல் இருந்துச்சு. அப்ப பார்த்திருப்பாங்க ஒயர் கட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது. அப்பவே அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கிளிச்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொடுத்த இன்டர்வியூல தான் அருண் அவர்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வந்து ஏதோ திமுக காரங்க வந்து கட் பண்ணி நான் வந்து இப்போ அந்த குற்றம் சொல்றது எங்களால ஃபர்ஸ்ட் டேவா அதை சொல்லியிருக்க முடியும்ல. ஏன் சொல்லணும்னா தெரியாம விஷயம் முழுசா தெரியாம கரெக்டா அவங்க தான் பண்ணாங்களான்னு தெரியாம சொல்லக்கூடாதுனால நம்ம அப்படி சொல்லணும். அதுதான் விஷயம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம்னா யாரு இப்ப யாரு சொல்ல முடியாது சார். ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அவங்க மேல ஒரே நடவடிக்கை எடுக்கிறது கட்சிக்காரங்கள தான் சொல்ல முடியும். இன்னாருன்னு சொல்ல முடியுமா? திமுக தான் சொல்ல முடியும். இல்ல சார், அதான் யார் பண்ணாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதோ இல்ல போலீஸ கம்ப்ளைண்ட் பண்றதோ பண்ணணும் இல்லையா? இல்ல ஒரு 19 ரூபாய் எல்லாமே திமுக சொல்ற மாதிரிலே இருக்கு. இல்ல 19 ரூபாய்லாம் சொல்ல, யார் செஞ்சிருக்காங்களோ அவங்கள தான் சொல்றேன். யாருன்னே சொல்ல மாட்டீங்க கடைசி வரலாம். திமுக. சரி ஓகே சார், அவங்க மேல பாப்போம் சார் நடவடிக்கை எடுக்கிறீங்க. விஜய் அவர்கள் பேசுற டேட்டா எல்லாமே தப்பா இருக்கு. அலையாத்தி காடுகள் விஷயமா இருக்கட்டும் இல்ல மருத்துவமனை விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மேம்போக்கு அரசியலாவே பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்னன்னா அவர் கேட்டது மேரிடைம் யூனிவர்சிட்டி, அங்க இருக்குது ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. அந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில மேரிடைம்கான கோர்ஸே அதுல இல்லை. அங்க மெரைன் இன்ஜினியரிங் கிடையாது. அங்க இருக்கிற ஜே யூனிவர்சிட்டியோட இதுல அந்த காலேஜ்ல ஃபிஷரிஸ் சம்பந்தப்பட்டு தான் படிப்பு இருக்கே தவிர மெரைன் சம்பந்தப்பட்ட படிப்பு இல்லை. அவர் கேட்டது மேரிடைம் யூனிவர்சிட்டி தான் கேட்டார். நீங்க ஃபிஷரிஸ்ன்னு சொல்லாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அரியலூர்ல பவர் கட் பண்ணாங்க தான் சொன்னாரு. அவர் பெரம்பலூர்ல இது நாகப்பட்டினத்துல பவர் கட் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா? நாகப்பட்டினத்துல ஹை டென்ஷன் லைன் போகுது, அது கடியில யாராலும் மனுஷன் கூட நிக்க முடியாது, அதனால கட் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு அக்கறை இல்லாம நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்க அந்த இடத்துல? நாங்க அதுக்காக வந்து மக்கள் மேல கஷ்டம் இது இல்லாம பண்ண முடியுமா? பவர் கட் பண்ண சொல்லி கொடுத்தோம். அரியலூர்ல பவர் கட் பண்ணாங்கன்னு சொன்னதை நீங்க சொல்லிதான் கட் பண்ணணும்ட்டு திருச்சி வருது. என்ன மாதிரி நியாயம் அது? இப்ப நாகையில எதுக்கு கரண்ட் கட் பண்ணணும்னு சொல்லி மனு கொடுத்தாங்க? ஹை டென்ஷன் லைன்ஸ், அதாவது தொண்டர்கள் பாதுகாப்பிற்காக அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை இருக்கு. தொண்டர்கள் எது இந்த மரத்து மேல ஏறதோ, விஜய் பார்க்கணுங்கிற ஆர்வத்துல கூட ஒரு கரண்ட் கம்பத்து மேல ஏறதோ, அதனால அவர்களுக்கு பாதிப்பு வந்துருமே. இப்ப தொண்டர்கள் இப்படி பண்ணும் போது அரியலூர்ல ஒரு அடியில நிக்க கூட முடியாது. நீங்க அந்த லைன் போகுது இல்லையா, உங்க அதுக்கடியில நீ நிக்க கூட முடியாது. 1/2 மணி நேரம் நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, விஜய் பார்க்க வரும்போது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து அங்க பவர் கட் பண்ணிருக்கலாம் இல்லையா? நைட் நேரத்துல இருட்டுனதுக்கு அப்புறம் கட் பண்ணணும் இல்லையா? அரியலூர்ல இல்ல ப்ரோகிராம் படி விஜய் அவர்கள் மத்தியானமே வர்ற மாதிரி தான். அதுக்காக லேட்டா வந்தா கட் பண்றீங்களா? லேட்டா வந்தா கட் பண்ணலாம். பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? இது பவர் கட் பண்ணதுக்கு அப்புறம் பாதுகாப்பு. இருட்டுல யாருக்கா பாதுகாப்பு பவர் கட் பண்ணி பாதுகாப்பு கொடுக்க முடியுமாங்க? ஏன்னா பிராக்டிக்கலா பேசுங்க. இருட்டுல பவர் கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அதனால இதுவும் கூட திமுக தான் பிரச்சனை, காரணம். அவ்வளவு நெருக்கடிகள் ஏன் சார் தாவேக்கா மேல வருது அப்படின்னு அது நீங்க தான் சார் சொல்லணும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஜெர்னலிஸ்ட் கேடு. எங்க மேல பயம் எல்லாம் கிடையாதுன்றாங்கல்ல. இது வரைக்கும் முதலமைச்சர் எங்க பேரை சொல்லல வாயை திறந்து, அப்புறம் இதெல்லாம் பண்றாங்க. எங்களை நாங்க தான் காக்கா கூட்டம் வச்சு. இன்னொருத்தர் யாரோ சொன்னார், என்னது நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அப்புறம் கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுலாம் சொல்றாங்களே, ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டு சொல்லுங்க. நீங்க தான் கொஞ்சம் கேட்டு சொல்லணும். நீங்க ரொம்ப மேம்போக்கா பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதனால கூட நாங்க என்ன மேம்போக்கா பேசுறோம்? நாங்க வந்து சொல்றோம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பத்தி கேட்குறோம். நீங்க என்ன மேம்போக்கா சொல்றீங்க? டிஎன் ஃபேக்ட் செக்ல சதுப்பு நிலத்தெல்லாம் சேர்த்து 90 ஸ்கொயர் ஏக்கர்ஸ் இருக்கு, கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்கோம். அது லிஸ்ட்ல சேர்த்துருக்கிறீங்க. சேர்த்து வந்து நீங்க புதுசா இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா கிடையாது. நாங்க அந்த மாதிரி எங்கேயும் சொல்றோம். நாங்க ஃபேக்ட் செக் பண்ணி தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு விவரம் தெரியாம சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க இல்லையா? மேம்போக்கெல்லாம் யாரும் இங்க அரசியல் பண்ணல. அந்த ஒரு வார்த்தை பேசினா அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட விஷயங்கள் வெளியே வருதுன்னு நீங்களே பார்த்து தான் இருக்கிறீங்க. அதுதான் வந்து ஒரு தலைவர் செய்ய வேண்டிய வேலை. நாங்க மேம்போக்கா அரசியல் பண்றதா இருந்தா வந்து டிஎம்கேல வந்து வெளிநாட்டுக்கு வந்து முதலீடு எடுத்து வரீங்களா இல்ல வெளிநாட்டுல முதலீடு பண்ண போறீங்களான்னு சொல்ல மாட்டோம். ஜென்ரலா ஊழல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது கூட ஜென்ரலா ஊழல் பண்றீங்க அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபைடா நீங்க சொல்றீங்கன்னா
சப்போஸ் இவ்வளவு முதலீடு எடுத்துட்டு போறாங்கன்னா எவ்வளவு எடுத்துட்டு போறாங்க, இல்ல எந்த அந்த பேட்டர்ன் அண்ணாமலை பேருக்காச்சும் ஏதோ ஒண்ணு பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்கல்ல. தாவேக்கா அண்ணாமலை மாதிரி மேம்போக்கா இல்ல, மொத்தமாவே இதுதான் ஃபேக்டர், இதுதான் ஊழல் பண்ண பணம், இங்கதான் போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒரு டேட்டா, ஏதோ ஒரு கரெக்டான ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா பொதுமக்களோ இல்ல ஜேர்னலிஸ்டோ அக்செப்ட் பண்ணாம இறக்க போறாங்க. இல்ல அது 2026 நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டேட்டா எல்லாத்தையும் எடுத்து காட்டுவோம். ஏன்னா எங்ககிட்ட இப்ப பவர் இல்ல இல்லையா. ஏன்னா நீங்க டேட்டா ஆர்டிஐ போட்டா கூட பதில் சொல்றது கிடையாது. நீங்க நாங்க என்னத்த சொல்றது, வெள்ளை அறிக்கை கேட்டுன்னு இருக்கிறோம், அதுவா கொடுத்தீங்களா? நீங்க 15,000 கோடி இந்த வருஷம் எடுத்துன்னு வந்ததுன்னு சொன்னீங்க, போன வருஷம் எடுத்து வந்தது என்னாச்சு? அதுக்கு முன்னாடி எடுத்து வந்தது என்னாச்சு? துபாய் போய் லூலு மால் வந்துச்சுன்னு வருது நீங்களே, கோயம்புத்தூர் எத்தனை லூலு மால் வருது, நீங்க எத்தனை வந்திருக்குது? இந்த மாதிரிலாம் நாங்களும் கேள்வி கேட்கலாம்ல. அதை வச்சுதான் சொல்றோம். அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, இங்க ஊழலே நடக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? ஆஸ் அ ஜெர்னலிஸ்டா சொல்லுங்க, இங்க ஊழல் நடக்குன்னு சொல்லுங்க. சார் நடந்திருக்குன்னா தாவேக்கா சார்பில் ஒரு நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? கண்டிப்பா நடக்குது. அப்ப நாங்க சொன்னது என்ன தப்பு இருக்கு? சொன்னது தப்பு இல்ல. அப்படின்னா நீங்க ஏதாவது தாவேக்கா ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து இல்ல ஆளுங்கட்சியா வரப்போறவங்க அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு குற்றச்சாட்டு ஒரு புகாரோ போய் அபிஷியலா கொடுக்கலாம் இல்லையா? நடக்கும் சார், எல்லாமே நடக்கும் சார். எல்லாமே 6 மாசம் எலெக்ஷன் சார், 2 வருஷம் ஆச்சு சார் கட்சி ஆரம்பிச்சு. எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டே தான் சார் இருக்கும். நம்ம நடக்கும் சொல்லிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இன்னைக்கு போய் கேஸ் போடுறோம், உடனே வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருமா? கிடைக்காதுல்ல. அது நடக்கிற நேரத்துல நடக்கும். வழக்கு நடக்கிற நேரத்துல நடக்கும். கரெக்ட். நம்ம இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல என்னன்னா ஆதாரங்களை முழுசா இப்போ ஒரு கோர்ட்ல போயிட்டு ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம்னா போதிய கோர்ட்டு முதல்ல கேஸ் எடுத்துக்கணுமா வேணாமான்ட்டு அந்த இனிஷியல் இருக்க தரவுகள் வச்சுதான் எடுப்பாங்க. அது எடுத்துக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம கிட்ட இருக்கணும். அது நிராகரிக்கப்படாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் பேஸ்ன்றது. பொதுவா நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை இவங்க காலேஜ் வச்சிருக்காங்க, அவங்க காலேஜ் வச்சிருக்காங்க. ஆமா, காலேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துச்சுன்னு எப்படி நம்ம கிட்ட டேட்டா கிடைக்கும்? ஐடி நம்ம கேட்ட உடனே ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தனிநபரோட ஐடி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்களா கவர்மெண்ட்? கொடுப்பாங்களா? கிடையாதுல்ல. அப்ப எப்படி அது மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் லீகலா, ஏன்னா கோர்ட்ல போயிட்டு நாங்க திருட்டுத்தனமா எடுத்தோம்னு சொல்ல முடியுமா? இந்த டேட்டா உங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னு அத்த கேள்வி வரும்ல, வருமா வராதுங்க? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான விஷயங்களை செய்யணும். நாங்கள் தான் சொல்றோம், குத்தாம்பதுவா அந்த மாதிரிலாம் கேஸ் போட்டு சும்மா பேருக்கு அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு சொல்லி கொடுக்க முடியாது. எதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி தான் பண்ணோம். அது நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. விஜய் அவர்கள் வச்ச ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வந்து மருத்துவமனைக்கு போனா அங்க வந்து டாக்டர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து ஆளு ஷானிவாஸ் எம்எல்ஏ அவர்களோ இல்ல அமைச்சர் அவர்களோ உரிய விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ரொம்ப புத்திசாலிங்களா அவங்க? உரிய எப்படி சொல்றீங்க பாருங்க, உரிய பதில் கொடுத்தாங்க. அவரு தெளிவா சொன்னாரு, நாகூர் ஆண்டவர் கூட மருத்துவமனையில போனா பிரசவம் பார்க்கறதுக்கு கூட டாக்டர் இல்லைன்றாரு. அவங்க என்ன சொன்னாங்க, நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே மா சுப்பிரமணியம் தான் வந்து நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்லைன்ட்டு சட்டமன்றத்தை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஓகேங்களா? இப்ப போட்டுட்டாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்வி. இன்னொன்னு, எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு, எனக்கு கூட வந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு காதுல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபார்முலா இருக்கும். பழசான எக்யூப்மெண்ட்ஸு, வேலை செய்யாத ரிப்பேர் ஆன எக்யூப்மெண்ட்ஸு, நீங்கள் கணக்கு காட்டி ஊழல் பண்ணுற, அதாவது வேற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாற்றிட்டு வந்ததா கணக்கு காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுனால மக்களுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் போய் சேரலை. அவங்களுக்கு நீங்கள் சேவையாக பண்ணுறது தான் அரசாங்கத்தோட இது. அதை முழுசாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒழுங்காக பண்ணாமல் செஞ்சிட்டோம் சொல்லாதீங்க அப்படின்றத நம்ம சொல்ல வருது. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதாவது, இல்லைங்க ஆமாங்க நாகூர்ல இல்லை, நாங்கள் அதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனையே கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம சொன்னதுக்கு ஒரு அட்டென்ஷன், ஒரு வேலை நடக்குதுன்னு சொல்லி சந்தோஷத்துல போயிடலாம். சம்பந்தமே இல்லாம வேற ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டி அங்கே வந்து பார்க்க சொல்லு, நான் இந்த ஏரியாவுக்கு வான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்னன்னா கூட்டம் சேர்றதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது, ஒரு குற்றச்சாட்டு இருந்தது விஜய் மேல. விஜய் அவர்களே அந்த கூட்டத்தை பார்த்து இது வேணா சும்மா கூட்டமா எல்லாம் ஓட்டா மாறாதா அப்படின்னு கேட்கும்போது நல்ல சத்தம், நல்ல கரகோஷங்கள்ங்க. ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கமலஹாசன் அந்த மாதிரி தான் வந்து இல்ல அதே மாதிரி கூட்டம் சேர்த்து வாக்குகளா மாறும்னு எதிர்பார்த்து தேர்தல் நின்று போட்டியிட்டவர் இன்றைய நிலைமை நம்ம அவருக்கு சேர்ந்த கூட்டமும் இவருக்கு சேர்ற கூட்டமும் ஒன்னா முதல்ல நீங்க பாக்குறீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேள்விக்குரியதான். என்ன வித்தியாசம் சார் பாக்குறேன்? சரி, அவர் வந்து ஒரு 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 மாற்றத்துக்காக வந்திருந்தாலும் அவர் எந்த டைம்ல வந்தாருன்னு இருக்கு. ரஜினி அவருன்னு ஒருத்தர் உள்ள வருவாரு, அந்த டைம் லிமிட்ல அவர் உள்ள வந்தார். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஃபர்ஸ்ட் போட்டி போட்டது பாராளுமன்றம். இன்னொன்னு, அவர் யாரை எதிர்த்தாரு அப்படின்னா டிஎம்கே அன்னைக்கு எதிர்த்தாரு. ஆக்சுவலா அன்னைக்கு ஏடிஎம்கே ரூலிங்ல பாத்தீங்கன்னா ஓகேங்களா, பட் டிஎம்கே எதிர்த்தாரு. அது செல்லபிள் பாயிண்டா அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவருக்கு விஜயநாக்கு வந்திருக்க கூட்டம் மேஜரான கூட்டம் யார், எந்த ஏஜ் கேட்டகரி?
இல்ல பொதுவா எல்லா இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இவருக்கு கமல் ஐயாவுக்கு வந்த ஒர்க் ஃபோர்ஸ் அது கிடையாது. ஏஜ்ட் ரிட்டையர்ட் அப்படின்ற கேட்டகரியில இருக்கு. இல்ல அவங்க நிறைய கூட்டம் வந்தது அப்படின்னு அவரே கிளைம் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்க முதல்ல அவருக்கு வந்த கூட்டமும் இவருக்கு வந்த கூட்டம் ஒண்ணும் நீங்க சொல்றீங்க. பாத்தீங்களா அப்போ கவரேஜ்ல? நாம பார்த்தோம் சார். நான் இதுல கமல் அவர் ஆமா பார்த்துட்டேன். பாத்தீங்க, அது இதுவும் ஒண்ணுன்றீங்க. அந்த கூட்டம் அவர் சொன்னது பெர்சன்டேஜ் வைஸ் நம்பர் வைஸ் அதிகமா கம்மியா இருக்கலாம். ஆனா இவருக்கு கமலஹாசன் வந்து ஒரு 4% தான் வாக்குகள் வாங்கினாரு. ஆனா அந்த 4% கூட்டம் தான் அங்க பாத்தீங்களா? நீங்களே 2019 நான் பாத்துங்க. நாங்க அவருக்கு முன்னாடில தேர்தல் நீங்க பாத்திருக்கீங்க. அதனால சொல்றேன் அந்த அந்த அலெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரிலாம் அப்ப கிடையாது. ஓகேங்களா? நாங்க அந்த தேர்தல் எங்களை கூட்டணி கூப்பிட்டாங்க. அதே 2019 எங்க கூப்பிட்டாங்க. நாங்க வேணான்ட்டோம். ஓகேங்களா? 2021 மறுபடியும் வலுக்கட்டாயமா கூட்டதுக்கு அப்புறம் போனா அதுக்கு வேற ஒரு சிக்கலாச்சு. அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். பட் நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஃபைனலா நாங்க தான் அந்த ஆஃபரை க்ளோஸ் பண்ணோம். பாயிண்ட் என்னன்னா வந்து அவருக்கு அந்த கரிஷ்மா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? நீங்க ரஜினி ஐயாவோட கரிஷ்மாவும் கமல் சாரோட கரிஷ்மாவும் ஒன்னான்னு கேட்டா அதுவே கிடையாது. ரஜினி சாருக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய மக்கள் எல்லாம் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தாங்க அவர் அரசியலுக்கு வருவாங்களான்ட்டு. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வேணான்னு சொல்லி போயிட்டார். நீங்க ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்னா அரசியலுக்கு வந்திருந்தா கூட கமல் சாருக்கு வாங்கின ஓட்டோட ரஜினி சார் கண்டிப்பா அதிகமா ஓட்டு வாங்கியிருப்பார். மாற்று கருத்து இருக்குங்களா உங்களுக்கு? தேர்தல் களத்துல நிக்கல இல்லையா? டேட்டாவைஸ் ப்ரூவ் பண்ண முடியும். டேட்டாவைஸ் ப்ரூவ் பண்ண. பட் ஒரு கருத்தா உங்களுக்கு பார்க்க முடியுமா? மேபி இருந்திருக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். அது சாமானிய மக்கள் எல்லாருக்குமே அந்த புரிதல் இருந்தது. ஓகேங்களா? அதனாலதான் அது ஓட்டா மாறல. விஜயனாக்கு மக்களே சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி மக்களே அந்த ஆரவாரம். ஓகேங்களா? அவர் இன்டராக்டிவா வச்சிருக்காரு அந்த ஸ்பீச்சை. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அவர் ஒன் வேவா வச்சில்ல, அவர் 2 வேவா வச்சிருக்காரு. அந்த ஸ்பீச் அவர் போய் மக்களை சந்திக்கிறது உண்மையிலே 2 வேவா இருக்கு. மக்கள் தான் சொன்னாங்க போன கூட்டத்துல டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு மக்கள் தான் சொன்னாங்க. சார் அது கத்தி கேட்கும் போது மக்கள் அங்க என்ன சார் ரிப்ளை பண்ணாங்க? பதில் சொன்னாங்கல்ல. இல்ல அவருக்கு ஆதரவா தான் சொல்லிருப்பாங்கன்னு சொல்றேன். ஆனா அது மனசுல ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. அதுதானே மாற்றம் ஆரம்பம். ஏதோ ஒரு புள்ளியில ஆரம்பம் இல்ல. நாகப்பட்டினம்ன்ற ஒரு ஊர்ல அது நடக்குது. ஓகேங்களா? அங்க அந்த புள்ளி அங்க கமா போட்டு வச்சுட்டாருல்ல. அவர் ஆரம்பத்துல சொன்னாலும் மக்களோட மனசுல அது அவ்வளவு ஆழமா பதிஞ்சு அதை அவர் கேட்கும் போது அட்டென்டிவா இருக்காங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் பாட்டுன்னு பேசுங்கிறாரு, நம்ம பாட்டுன்னு வந்து சீட்டாடி நிற்போம் திமுக இருக்கிற மாதிரியா நடந்துங்கிறாங்க கிடையாது இல்ல. அவர் பேசுறதுக்கு அட்டென்டிவா பதில் சொல்றாங்க. அவங்க அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாங்கன்ற. அவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க நீங்க சொல்ல வரீங்கல்ல, இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்றேன். சரி, ஓகே. ஒரு முக்கியமான எதிர்கட்சி அதிமுக. அவங்க வந்து இப்ப வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து கண்டிப்பா அதிமுக இல்லாமலாம் திமுக வீழ்த்த முடியாது, கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு கட்டமைப்பு ரீதியாக ரொம்ப வலுவான ஒரு இயக்கம் அதிமுக என்பது. ஒரு 3 வாரி திமுகவோட எதிர்ப்புகள்லாம் பிரிஞ்சு போனா கண்டிப்பா திமுக தான் சாதகம். அவரோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா? தாவக அவங்க பிஜேபியை விட்டு வெளியே வந்து இந்த ஆஃபர் வைக்க சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது பாஜக விட்டுட்டாங்கன்னா அதிமுக தாவேக்காக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதான் அவங்க பிஜேபி விட்டு வெளியே வந்தா இது எப்படி சார்? நமக்கு காமன் கோல் ஏன் டிஎம்கே வந்து ஆட்சியிலிருந்து இறக்கணும்னு இன்னைக்கு நடக்கிற, அதாவது ஒரு மாநில கட்சியை அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பவருக்கு வந்து ஒரு மாநில கட்சி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற எல்லா மாநில கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில அவங்களை எதிர்த்து இல்ல அந்த மாதிரி உருவான கட்சிகள் தான். ஓகேங்களா? ஏன் இத்தனை பேருக்கு எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்க மேல ஏதோ தப்பு இருக்காது. அதை நம்ம கடந்து போயிட முடியாது. அவங்க மேல ஏதோ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொருத்தர் அது தப்பு ஃபீல் பண்ணனால்தான் ஒவ்வொருத்தர் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சோ இல்ல அவங்களை எதிர்த்தோ கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேரால சர்வை பண்ண முடியாம அவங்களோட போய் சேர்றாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்க மேல அதனால சேர்ந்துட்டனால அவங்க மேல தப்புலாம் எரேஸ் ஆயிருமான்னு கேட்டா கிடையாது. அது இருந்துனே தான் இருக்கு. அது மக்கள் கிட்ட இருக்க கோவம். வெறும் இந்த கட்சிகள் ஆரம்பிக்கிறது மட்டும் கிடையாது, மக்கள்கிட்டயே அந்த கோவம் இருக்கு. அது எல்லாமே சேர்ந்துகிட்டே வருது. இப்ப சேர்ந்துட்டே வரும்போது இப்ப வந்து டிஎம்கே வீழ்த்தணும் அப்படின்ற பட்சத்துல பிஜேபி வந்து நமக்கு தமிழ்நாட்டுல என்னைக்குமே நம்ம பிளேயரா எடுத்துக்காம இருக்குது நமக்கு நல்லது. ஆனா அதே டிஎம்கே அப்படி சொல்லியே அவங்கள வளர்த்து விட்டுட்டாங்க. அது ஒரு பக்கம் நீங்க பாக்கலாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க வளர்ந்துருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த 2 எதிரியுமே வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பெஸ்டான ஆப்ஷன் இருக்கிறதுலே பெஸ்டான ஆப்ஷன். ஆல்ரெடி அந்த இது பண்ண அந்த ஏடிஎம்கே வந்து டிஎம்கே ஆன்டி டிஎம்கேன்னு வாங்க, அந்த அவங்களும் டிவிக்கும் சேரும்போது ஒரு பெரிய ஸ்வீப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா விஜய் சார்பில் தான் எதுவும் கிரீன் சிக்னல் எதுவும் கொடுக்கப்படல. அதனால தான் அவர் பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எங்க அரசியல்ல எப்பவுமே தேர்தல் கூட்டணிலாம் எப்ப அமையும்? ஒரு டிசம்பர் ஜனவரி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அதை பத்தியான அந்த சூழ்நிலையே உருவாகும்.
இது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட்டி அமைஞ்சாங்கலாம் உண்டு. ஓகேங்களா, இவங்க ஊருக்கு முன்னாடி போய் சேர்ந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஏன் சேர்ந்தாங்க, எப்படி சேர்ந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு நியூஸ் சொல்றாங்க. அது நம்ம வந்து எதையுமே கன்ஃபார்ம் பண்ணாம பேச முடியாது. பார்ப்போம். அவங்க நம்ம வந்து இப்பயும் வந்து வாங்க வாங்கன்னு எதிர்பார்த்ததுனால வழி மேல வழி வச்சுலாம் காத்துன்னு இல்லை. அவர் நீங்க ராஜேந்திர பாலாஜி அவர் சொன்னாருன்றதுக்காக நான் அதை சொல்றேன். அவங்க பிஜேபி விட்டுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நடக்கட்டும். தாவேகா சார்பில் முதல்ல சொல்லப்பட்டது இல்லையா, ஒரு மெகா, அதாவது கூட்டணி வந்தா எடுத்துக்கப்படும், இல்ல கூட்டணி ஆட்சிகள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. சின்ன கட்சிகள் கூட எதுவும் இதுவரையிலும் தாவேகா கிட்ட வரலையே சார். இருந்தா கூட பாருங்க, வரலன்றதுக்கும் வெளியே தெரியலன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விஜய் அண்ணா வந்து வந்தா அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொன்னாரு, அரவணைப்போம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு டைரக்டா இந்தந்த கட்சிகள் வாங்க, யாரையுமே அவர் வந்து இன்வைட் பண்ணல. அவரும் யார்கிட்டையும் கான்டாக்டும் பண்ணல. அதுக்காக அவங்களை யாருமே கான்டாக்ட் பண்ணாம இல்லையும் இல்லை, கான்டாக்ட் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ஹோல்ட்ல தான் இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த எல்லா கட்சி தலைவரும் யுனானிமஸா டிசம்பர் ஜனவரின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு அது ஏதாவது புலப்படுதுங்களா? ஏன்னா விஜயண்ணா கிட்ட இருந்து வந்த வார்த்தை அது, டிசம்பருக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றது. இப்ப இல்ல, இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, அது வந்து லைக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் அது. 2025 டிசம்பருக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் பத்தி யோசிக்கிறதுன்ட்டு. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ள கூட்டணின்றது தேர்தலுக்கு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கான போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா கட்சியை பிரபலப்படுத்திட்டு இருந்தாங்க, கட்டமைப்புகளை ஃபார்ம் பண்ணாங்க, பூத் கமிட்டி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. 68,000 பூத்துக்கு ஆளுக்கு போட்டாச்சு. இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 74,000 72. அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவர் இது மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு முதல் கட்ட பிரச்சாரம் போயிருக்காரு. இது முடியும் போது மக்களால ஒண்ணு இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்ப உள்ள வந்துட்டாங்கன்னு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் சேர்க்கறதுக்கும் ஒட்டுமொத்தமா பலத்தை காட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ஒட்டுமொத்தமா பலம் காட்டுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சாட்டர்டே ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது சொன்னாங்க, சாட்டர்டே வந்து மீடியா லைவ் எடுப்பாங்க, இல்ல அதை பத்தி தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், விஜய் பேசுவாரு, அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லா அதே டாக்ஸ். இப்போ இந்த 2 வாரம் வந்து இல்ல இந்த 2 வாரம் இப்படிதான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா முதல் பிரச்சாரத்துக்கும் இந்த 2வது சுற்றுப்பயணத்துக்குமே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. முதல்ல வந்து 2 நாள் முன்னாடியே விஜய் என்ன பேச போறாரு, விஜய் என்ன பண்ண போறாரு, இப்ப வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு டிவி வந்து தொடர்ந்து 24 ஹவர்ஸ் லைவ் எடுத்துட்டு இருந்தாங்க. 2வது சுற்றுப்பயணத்துல அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. தொடர்ந்து 20 வாரத்துக்கு வந்து இது நீட்டிக்க முடியும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க உங்க பிரஸ் மீடியா, அஃபிஷியல் சோ கால்டு எஸ்டாப்ளிஷ் மீடியா இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு வந்து எல்லாருமே ஃபேவரபுளா விஜயனாக்கு ஃபேவரபுளா செய்யறாங்க கேட்டா, அங்க வியூவர்ஷிப் இருக்கறனால அங்க லைவ் காட்டுறீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்க காட்டாதனால எங்களுக்கு வியூவர்ஷிப் குறைஞ்சிச்சுன்னு கிடையாது. சோஷியல் மீடியால இன்னும் வியூவர்ஷிப் இருந்து தான் இருக்கு. ஓகேங்களா, அதுல எல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா வந்து ஹெட் ஆஃப் த டாக் ஆஃப் த டவுனாவே இருக்கிறாங்களா அப்படின்றது. டாக் ஆஃப் டவுனா தான் இருக்கிறாங்க இன்னைக்கும் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய எந்த ஆளுங்கட்சியா இருக்கட்டும் மற்றவங்களும் சரி, விஜயனா சொன்ன விஷயத்துக்கு ரிப்பல்ஷன் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இன்னொன்னு விஜயனா செஞ்ச விஷயங்களை மாத்தி அமைக்கிறதுக்கு அதோட பெரிய கோடு ஒன்று போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திருவாரூர் அவர் போயிட்டு வந்து அப்புறம் திருவாரூர் ஒரு பெரிய கூட்டம் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா அந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு. அதுல திருவாரூர் கொஞ்சம் ஃபோக்கஸா இருந்தது. ஏன் அந்த இடத்துல நடத்தணும், அந்த இடத்துலதான் நடத்தணும்னு இருக்கு இல்லையா? ஏன் அவங்களும் அதே இடத்துல அவங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா நான் திருப்பி அதே கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி ஓவர் நைட்ல நடக்குது? இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா, 5 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்குது, 4:30 வரைக்கும் எந்த ஆளுமே அதே கூட்டத்தில், திருவாரூர் கூட்டத்தில். அதுக்கப்புறம் மொத்தமா வந்து இறக்குறாங்க. இதுல ஸ்கூல் வேன்லாம் வேற யூஸ் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாயிண்ட் என்னன்னா வந்து பிரஸ் மீடியாஸ் நீங்க கொஞ்சம் ஓப்பனா யோசிங்க. ஏன் அது வந்து ஒரு ரூல் பண்ண பார்ட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பார்ட்டின்றதுனால அவங்களுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் கொடுக்கணும்? இவ்வளவு மக்கள் இருக்காங்கல்ல, இந்த மக்களுக்கு நீங்க ப்ராப்பரா நியூஸ் எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ல. ரொம்ப நன்றி, நேரத்தை கொடுத்து உங்களுக்கு நன்றி.